ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிறதுக்கு புழு வேணும் இல்லையா, அதனால் புழு நோண்ட வந்திருக்கிறோம். அதான் நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படியே ஹாய் சொல்லுங்க ப்ரோ எல்லாரும். ஹாய் ப்ரோ. ஆதி ப்ரோ பாருங்க, இப்போ இவர் தான் வந்து கோட்டால் இறங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நோண்டி ஒரு புழு தான் கிடச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப வருத்தம் பண்ணிக்கலாம். அதான் நானும் சொல்கிறேன், தேவன இடம் இருக்குது ப்ரோ. ஸோ புழு பிடிச்சிட்டு அந்த புழு வச்சு மீன் பிடிக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஒருத்தராக இன்ட்ரோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யுவராஜ் ப்ரோ, பெண்களால் செல்லம்மா யுவான்னு அழைக்கப்படுறவர். அப்படியா? ஹாய். பெண்கள்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, வீட்டில் இருக்க குழந்தைகள். சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன், ஃபேஸில் ஏதோ தழும்பு போட்டுருக்கிறீங்க. அது வந்து சும்மா தான் ப்ரோ, அது வந்து போதை காட்டிய பாதை. ரைட்டு. அது லைட்டாக ரோடு நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக லைட்டாக ரோடை போய் டச் பண்ணி பார்த்தா அதில் இப்படி டிச் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், குவாலிட்டி செக்கு. ஆமாம், அதே தான். அடுத்து அப்படியே ஒருத்தரே காப்போம். நம்ம நண்பர் வந்து ஃபுல்லாக புழு வேட்டையில் இறங்கியிருக்கிறாரு, குணா ப்ரோ. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே மீன் பிடிக்க வரல, இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு புழு எடுக்க வந்திருக்கோம். இந்த ஏரி வந்து 200 ஏக்கர்னு சொல்கிறாங்க. இது வந்து 165. பாதி இருக்கு, முக்கால்வாசி அங்கிட்டு போய் காமிப்போம். கீப் வாட்சிங். அப்படி இப்போ அங்கே வந்து புழு ஒன்று தான் கிடச்சிதுங்கிறனால இப்போ நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. கலர் மீன் தான் ப்ரோ. இப்போ வந்து புழுவை தூண்டிலில் போட்டுருக்குறோம். முதல்ல புழுவை போடணும், அதுக்கப்புறம் தான் மீனை போடணும். இல்லை ப்ரோ, தூண்டில தான் போடணும். மீன் தூண்டில போட்டு அதுக்கப்புறம் மீன். ஐயா, ஒரே ஒரு புழு தான் கிடச்சிச்சு, அதை வச்சு ஏதோ ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் கிடைக்குமா என்னன்னு. ஆமாம், மைதா மாவும் புழு மாதிரி மீன் கிடைக்குதா? ஓகே, ரெடி. மாதிரி அவங்களும் டம்மி போடலாமா? போட்டுடலாம். வேற ஏதாவது கிடைக்கும். அப்படி போடு. போன வாரம் நான் வேலைக்கிழமை வந்தப்போ மீன் சப்பிட்டு போயிடுச்சு. சப்பிட்டு போயிடுச்சா? அவங்களுக்கு எல்லா ட்ரிக்கையும் கற்றுக் கொடுத்துட்டீங்க, எப்படி கடிக்கிறது அப்படின்னு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பானுங்க, சிக்க மாட்டானுங்க. ஸோ இங்கே யுவா ப்ரோ போட்டிருக்காரு, அங்கே குணா ப்ரோ போட்டிருக்காரு. தூண்டில் தூண்டில் ஏதோ என்ன சப்புது கடிக்குதுன்ட்டு ஏதோ ஒரு இது. இல்ல, புழு போட்டதுல ஒரு மீன் சிக்கிருச்சு இல்லையா? என்ன கடிக்க ஆரம்பிச்சிருக்குது, பிடிச்சாலும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்குது நமக்கு மீன் சிக்குன்னு. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். முனா ப்ரோ போட்டிருக்கிறது புழு, நம்ம யுவா ப்ரோ போட்டிருக்கிறது என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? மாவு, மைதா மாவு. அதுக்கான காரணம் என்ன ப்ரோ? ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. புழு கிடைக்கல, இருந்தாலும் ஒரு கதையா எடுத்து நீங்க விடணும் ப்ரோ, உருட்டணும் ப்ரோ. உருட்டணும்னா உருட்டி தான் வச்சிருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி மைதா மாவை. இருந்தாலும் என்னன்னா சின்ன வயசுல அதை போட்டு தான் பிடிச்சிருக்க மாதிரி ஞாபகம். மைதா சப்புதா கடிக்குதான்னு பார்த்தா மாட்டுச்சுன்னா ஒரு புதிய சாதனை, எல்லாரும் ஒரு புதிய விஷயம் கத்துக்குவாங்க. அன்னைக்கு புழு போட்டது என்னமோ அப்படி வாயில மாட்டாம அதோட வயிற்றுல மாட்டி இருந்துச்சு கொக்கிய. அது எப்படி ப்ரோ வயிற்றுல மாட்டுச்சு? இழுக்கும் போது சைடாக்கில் போயிருக்கும் போல. ட்ரிஃப்ட் அடிச்சு சிக்கிட்டானோ எறும்பு. இப்போ யுவா ப்ரோவும் மாவுல இருந்து புழுக்கே இறங்கிட்டாரு. நல்லா பெருகும்ல என்ன ப்ரோ? ப்ரோ நீங்க டேஞ்சரான கை உங்களுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. அப்படி போடுங்க. இல்ல மீனுக்கு போடுவீங்கன்னு பார்த்தா. ஸோ 2 பேர் லைனா தூண்டில் போட்டிருக்காங்க. மாடிதா? இல்ல வெறும் தூண்டில். என்னதான் இருந்தாலும் லக்கி சாம் யுவா ப்ரோன்னு நிரூபிச்சிட்டே இருக்காரு. போட்டோனே ஒரு புழு போட்டோனே பிடிச்சிட்டாரு. அடுத்த மீனா என்னாச்சு? முட்டை
விட்டா செத்தா பிடிச்ச மீனை தம்பி அப்படியே அந்த பக்கம் போய் விட பாக்குறாரு. ஆரம்பம் மட்டும் தான் நம்ம ப்ரோட் அப்படி. அதுதான் என்னமோ சூட்சமோ தெரியல ப்ரோ. நீங்களும் இதே மாதிரி போடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வீசுறப்ப எப்பயுமே பக்கத்துல இருக்க செடிக்குள்ள காலுக்குள்ளே வீசுறாரு, அதுக்கப்புறம் சிக்கிடுது. இல்ல ஒண்ணும் இல்ல, வெறும் துண்டில் தான் போட்டுருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவு இழிச்சவாய மாதிரியா தெரியுது. கொஞ்சோண்டு புழு ஒரு நிமிஷம் அதை ஒட்டா வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். கால் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அங்கேயே போயிடும் நீண்டிட்டு. நம்ம வந்து காத்தோட ஓட்டத்திலே ஆதி ப்ரோ தனியா வந்து அவரு ஒரு இடத்துல போடுறாரு. நம்ம வலையில பொண்ணுதான் விழாதுன்னா மீனும் விட முளைக்க. எப்படிப்பட்ட வரிகள். ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீ மட்டும்ன்றா தண்டமா கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற யோசிக்காதீங்க, இறக்குவோம் நம்மளும். எப்பயுமே நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் சோறு பூமாதேவிக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தூண்டில செடிக்கு போட்டுறீங்க. நம்மள பீப் போட்டுடலாம், சென்சார் போட்டுடலாம். புழுவையும் மாவையும் கலந்து போடுறீங்களா? இது புழு மாவு. என்ன ப்ரோ செருப்படுத்தி வீசிட்டு இருக்கீங்க? ஆவாது. போன வாட்டி இங்க நான் லேண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். புழு கருப்பா இருக்கு, மைதா வெள்ளையா இருக்கு, ஆனா வெள்ளைக்கு வர மாட்டேது. என்ன ப்ரோ கான்செப்ட் இது? ஃபாரின் மீனா இருந்தா வெள்ளைக்கு போகும். ஹோட்டலா இருந்தாலும் கிச்சன் கருப்பா தான் இருக்கும். இது புழுவுக்கு பிரசவம் பாக்குறாங்களா? நம்ம ஆளு ஒன்று தெரியுமா, ஈக்கு பிரசவம் பார்த்தாரு தெரியுமா? யாரு? ஆதி ப்ரோ. என்ன ஊரை பண்ணீங்க? அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அடியில பேட்டை வச்சு அடிச்சோம் ப்ரோ. இந்த கொசு பேட் இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சோம். அடிச்ச உடனே டக்குனு பின்னாடி புழுக்க மாதிரி ஒண்ணு போட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த புழுக்கையில இருந்து புழு ஓடுதுட்டு இருக்கு. உடனே டெலிவரி, உடனே சுகப்பிரசவம் ஆக்கி விட்டீங்க. அது அவன் சொல்லிட்டு இருந்தான், ஒரு பறக்க முடியாம பறந்துட்டு இருக்கிறேன், பறக்க முடியாம பறந்துட்டு இருக்கிறேன். புழு வேணுமா, புழு வேணுமா? அப்படி காமிங்க ப்ரோ கேமரால. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இருங்க ப்ரோ, நான் இந்தாங்க ப்ரோ. இப்போ நம்மளும் வந்து தூண்டில் போட போறோம், மீன் பிடிக்க இறங்க போறோம். ஏதாவது தொலைச்சிடாங்க ஐயா. அது வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, கவரேஜ் பண்ணணும்னா. இப்போ நம்மளும் தூண்டில் போட போறோம். அண்ணன் கவர் பண்ணு. அண்ணன் போறதுக்கு அப்படியே ஏதாவது சுத்த போட்டோம்னா அப்படியே நீச்சல் தெரியுங்களா? என்னப்பா வாப்பா. சொல்லுப்பா. வா மாட்டிட்டானா? எடுங்க எடுங்க ப்ரோ. தம்மா தூண்ட மாட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ உள்ள போயிட்டீங்க? அதுதான் ப்ரோ ஆர்வம். அப்படியே கொஞ்சமா உள்ள இழுத்துருவோம். ஆமா, இங்கே நின்றுட்டு இருந்தாரு, உள்ள போயிட்டாரு. அவ்வளோதான், போக வேண்டியதான். நானா அதனாலதான் போனுக்குன்னா கழட்டி அவங்க கையில கொடுத்தேன் முதல்ல. நானா எப்போ உள்ள இறங்குவேன்னு தெரியல. அதான் சொல்றேன். ரெடி ஆயிடுச்சு. மாட்டிடுச்சு. வெற்றி. ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சாச்சு ஒரு வழியா. வாய் தரடா. கரெக்டா எடுக்கலாம்னு நினைக்கிறப்ப வாய் க்ளோஸ் பண்ணிட்டான். இவ்வளவு நேரம் பாரு ஓப்பன்லயே வச்சுட்டு. ஓ ப்ரோ 60
ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து தூண்டில் போட்ட எல்லாரும் மீன் பிடிச்சாச்சு. அதிகமாக மீன் தேரல, இருந்தாலும் எல்லோரும் மீன் பிடிச்ச சந்தோஷத்தோட முடிக்க போகிறதில்ல, இன்னொரு பிளேஸ் போக போகிறோம். அந்த இடத்துல போய், ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு உஷாராக எல்லாம் ஓடிட்டானுங்க, உள்ள ஆழத்துக்கு ஓடிட்டானுங்க. அதனால் வேறு பிளேஸ் போய் மீன் பிடிக்க போகிறோம். அதான் இவ்வளோ ப்ளூ பாய்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு இன்னொரு பிளேஸ் போய் மீன் பிடிக்க போகிறோம். மீன் சப்பு தான் கடிக்குதாங்கிறத பார்த்துருவோம். ஸ்டே டியூன்.